அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். பார்ப்போம் எப்போ வரான்னு. அவளுக்கு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துட்டான்னா ரொம்ப நல்லது. ஃபைனலி நம்ம இவ்வளோ பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். பிக்கப் பண்ணும்போது நம்மளால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால வீடியோவே எடுக்க முடியல. ஆனா இப்போ பிக்கப் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. இப்போ உள்ள கூப்பிட்டுல இருந்து போயிட்டு இருக்கோம். உள்ள ஏன்னா எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பேர் இருப்பாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வெளியில இருந்து காமிச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். வந்துட்டோம். கேட்டை காமிச்சிருவோமா? இதுதான் அந்த ஆஸ்பத்திரி. என் ரத்தத்தை குடிச்சு அவளுக்கு உடம்பு நிறையல, அதுக்கு தான் இங்க வந்திருக்கா. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ரொம்ப கூட்டம். யாரும் கிடைச்சிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சவங்க கிடைச்சோடனே ஆரம்பிச்சிட்டா வழக்கம் போல பேசுறதுக்கு. கரெக்டா மணி 9:30 ஆக போகுது. இன்னும் எப்படியும் 1 ஹவர் ஆகும்னு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதுக்கப்புறம் 3.5 hours கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து திரும்ப வீடியோ எடுக்க முடியல. ஸோ டாக்டர்கிட்ட போயிருந்தோம். ரொம்ப வீக்னஸாவே இருந்துச்சு. அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, ஹெமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ 1.5 months மெடிசன் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் கண்டினியூ பண்ணணும். என் ரத்தத்தை குடிக்கிறதுக்குனே இந்த மனுஷன் இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. அவங்களால பாருங்க, நான் இவ்வளோ ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்டும் எனக்கு ரத்தம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த மனுஷன் என் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்காது. அதனாலதான் நான் அப்டேட் பண்றேன். நாங்க இன்னையில இருந்து இப்போ ஹெமோகுளோபின் கூடதுக்காக சாப்பாடுலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லைக் முருங்கைக்கீரை அது அரைச்சி வச்சிருக்கோம் பொடி பண்ணி, அதை டெய்லி சாப்பிடணும். அப்புறம் இன்னைக்கு நிறைய மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சார், பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அயனுக்காக சாப்பாடு எல்லாமே டேட்ஸ், பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 month அப்புறம் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுல என்னன்னா செக் பண்ணி சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் டெய்லி vlogs போட்டுட்டே இருப்போம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நாங்க இம்ப்ரூவ் பண்றோம். பாய்.